அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, சந்தன மரத்த பத்தி பார்க்க போறோம். இந்த சந்தன மரத்துல வெயில் காலங்கள்ல நெறைய பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனைகள வந்து ஒண்ணொண்ணா நான் சொல்றேன் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்ட்டு. இந்த வீடியோவ வந்து முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மொத பிரச்சனை, சந்தன மரத்துல வரக்கூடிய முதல் பிரச்சனை என்னன்னா, ஒரு 2, 3 வருட மரத்துல என்னோட மரத்துல பார்த்தீங்கன்னாக்கா 3 வருட மரம். இந்த 3 வருட மரத்துல பார்த்தீங்கன்னாக்கா, நேரடியா வந்து இந்த தண்டு இருக்கு இல்லைங்களா? அந்த தண்டு பகுதியில பார்த்தீங்கன்னாக்கா, நேரடியா வந்து பூச்சி வந்து ஓட்ட போட்டு உள்ளார போயிட்டு, கொடைஞ்சு என்ன பண்ணுதுனாக்கா, உங்களுக்கு வெளிய தள்ளும். அது ஃபியூச்சர்ல என்ன பாதிக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு சேகு ஏறும்போது, ஒரு 5 இயர்ஸ், 7 இயர்ஸ்க்கு அப்புறம் சேகு ஏறும்போது, நெறைய பிரச்சனை வருது. அது வந்து உங்களுக்கு நேரடியா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். நேரடியா என்னோட மரத்துல தோண்டி இருக்குது அந்த பூச்சி. அந்த பூச்சேரத்துல வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்ட்டு நான் காமிக்கிறேன். வாங்க நான் உங்களுக்கு மரத்துல எப்படி நோண்டி இருக்கு, என்ன பண்ணியிருக்குதுன்ட்டு சொல்றேன். நீங்க பாருங்க. அது பார்த்த உடனே அது என்ன என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன் வாங்க. இங்க பாருங்க, நான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த வீடியோல இந்த தண்டுக்கு அடியில, அதாவது பாத்தீங்கன்னாக்க இந்த கிரௌத் பிரியுது இல்லைங்களா? அந்த கிரௌத் பிரியிற இடத்துல பாத்தீங்கன்னாக்க அந்த கட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பூச்சி வந்து நேரடியா உள்ள குடைஞ்சு வெளியே தள்ளும். மண்ணுக்கு கீழே பாருங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு பாத்தீங்கன்னாவே தெரியும். இந்த இந்த இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்க எல்லாம் வெளியில தள்ளும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து வெயில் காலங்கள்ல நிறையவே வருது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, இது சொன்ன மாதிரி இந்த மாதிரி அரிச்சு முடிச்ச பின்னாடி பாத்தீங்கன்னாக்க பக்கத்துல இருக்கிற அக்ரோ சர்வீஸ்க்கு போங்க. போயிட்டு மரம் அரிக்கிறதுக்கு வந்து தனியாக டேப்லெட் இருக்குது. இந்த டேப்லெட்டை வாங்கி நேரடியாக வந்து நீங்கள் மரத்துக்குள்ளார வைக்க தேவையில்ல. மேலே வச்சு இந்த மாதிரி துணியாலையோ இல்லை டேப் இருக்குது, டேப்பு வாங்கியோ கட்டிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா இன்னொரு இயற்கை முறையிலையும் வந்து இதை வந்து பாதுகாக்கலாம். எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மாட்டோட சாணம் இருக்குது இல்லைங்களா? அந்த மாட்டோட சாணத்தை எடுத்து பக்கெட்டுக்குள்ளே ஒரு கேஜி 2 கேஜி எடுத்து அதுக்கு உப்பு, மஞ்சள் தூள் இது ரெண்டையும் பக்கெட்டுக்குள்ளே போட்டு கரைச்சி நேரடியாக தடவி விடலாம். மரத்து மேலே நேரடியாக தடவி விட்டிங்கனாக்கா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராது. இன்னும் ஒரு பிரச்சனை, 2வது பிரச்சனை என்ன அப்படின்னாக்கா, முன்ன சொன்ன மாதிரி பட்டையை அரிக்குங்க. அது எப்படி அரிக்குதுன்ட்டு வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்க, எந்த வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் லைட்டாக தான் அரிச்சிருக்கு. இது ஆரம்ப கட்டம் தான். இங்கே பாருங்க, கொஞ்சம் மேலே பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக தான் அரிக்க ஆரம்பிச்சிருக்குது. இது வந்து இப்போது ஸ்டார்டிங் கட்டம், முதல் கட்டம் தான். இது இப்படியே விட்டீங்க அப்படின்னாக்க இது வந்து பிரச்சனை பெருசாக தான் ஆகிட்டு போகும். பின்னாடி ஃப்யூச்சரில் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, மரம் வந்து ரொம்பவே, இப்போது 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு மரம் எடுக்கிறாங்கன்னா அதோட வேல்யூ குறையும். மற்றபடிக்கு வேற ஒன்றும் இல்லை. இந்த ஆரம்ப கட்டம் தான் உங்களுக்கு சொல்கிறேன். இது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பட்டையை அரிக்கிறதுன்னு சொன்னோம் இல்லைங்களா? இது எதனால் வருதுனாக்கா, க்ரௌத் கட்டிங் நம்ம சரியாக பண்ணணும். உங்களுக்கு வந்து அதை காமிக்கிறேன் நேரடியாக வாங்க. க்ரௌத் கட்டிங் வந்து எப்படி பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாதுன்றதை வந்து நான் காமிக்கிறேன் வாங்க. இங்கே பாருங்கள், இந்த சந்தன மரத்தில் இருக்கிற 120 மரம் அங்கே இருக்குது. இந்த 120 மரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெட்டக்கூடாது. எவ்வளோ இருக்குது? ஒரு 1.5 mm 2 mm தான் இருக்கும். இந்த மாதிரி வெட்டணும் அப்படின்னாக்கா ஃப்யூச்சரில் கண்டிப்பாகவே பிரச்சனை வருங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எனக்கு ஸ்டார்டிங்கில் தெரியல. இந்த செடி வைக்கும்போது ஸ்டார்டிங்கில் எனக்கு வந்து தெரியல, இப்படியெல்லாம் பராமரிக்கணும், இப்படியெல்லாம் இருக்குதுன்னு தெரியல. எனக்கும் எங்கள் மாமா சொல்லி தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு விஷயமா எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. உங்களுக்கு நேரடியாக எப்படி வெட்டணும் அப்படின்றத பாருங்கள். இப்போ நான் காமிக்கிறேன். இந்த செடியை வந்து இப்படி தாங்க வெட்டணும். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அரை அடிக்கு மேலே தான் வெட்டணும். சரிங்களா? கையில் உடைக்கக்கூடாதுங்க. கையில் உடைச்சிங்கனாக்க பெரிய ஆபத்து அதில் தான் இருக்குது. கையில் ஒரு கத்திரியோ இல்லை வந்து கத்தியோ, நல்லா ஷார்ப்பான கத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை அடி டிஸ்டன்ஸ் விட்டு கட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாகவே இந்த மரம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குறத விட அதிகமாக தான் ப்ராஃபிட் கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செய்கிற இந்த க்ரௌத் கட்டிங் தாங்க. சரிங்களா? இந்த க்ரௌத் கட்டிங்கை வந்து கரெக்டாக பார்த்து கரெக்டாக பராமரிங்க. இது 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் மரமோ கிடையாது. இது வந்து 30 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் வளர்க்கக்கூடிய மரம். நாம் ஸ்டார்டிங்லேருந்து நாம் எப்படி பராமரிக்கிறோமோ அப்படி தான் நம்மளுக்கு வந்து ஹீல்டு கொடுக்கும். அதனால் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு
இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.